ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள். ரேவதி நட்சத்திரம் புதனின் ஆதிக்கத்தில் வரும் 3வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இரக்க சுபாவம் மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களைக் கவரும் அழகான தோற்றம் கொண்டிருப்பீர்கள். பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள். பல மொழிகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள். எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் சமயோசித்த அறிவால் சமாளித்து விடுவீர்கள். நீதி நேர்மைக்குக் கட்டுப்பட்டு நடப்பீர்கள். மற்றவர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று விரும்புவீர்கள். வயதை கணித்துச் சொல்ல முடியாதபடி இளமையான தோற்றம் பெற்றிருப்பீர்கள். அனுபவ அறிவு அதிகம் பெற்றிருப்பீர்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகளுடன் கஷ்டப்படுபவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வீர்கள். பார்வையாலேயே மற்றவர்களை வசியப்படுத்தி விடுவீர்கள். உறவினர்களுடன் பழகுவதை விடவும் நண்பர்களுடன் பழகுவதையே விரும்புவீர்கள். வாழ்க்கைத் துணையிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையில் பெரிய சாதனை புரிய நினைப்பீர்கள். அதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். உடன்பிறந்தவர்களை நேசிப்பீர்கள். அவர்களுக்காக தியாகம் செய்வீர்கள். மூடநம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களுக்குக் கனவிலும் தீமை நினைக்க மாட்டீர்கள். மற்றவர்களுக்குப் பயன்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்குச் சுதந்திரம் கொடுப்பீர்கள். அதே சமயம் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள். விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கும். மற்றவர்கள் பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டீர்கள். இலக்கியம், ஓவியம் ஆகிய துறைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள். பத்திரிகைத் துறையில் முத்திரை பதிப்பீர்கள். ஆன்மீகப் பெரியோர்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கைக்குப் பயனுள்ளதாக இருக்கும். புதனின் 3வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர மாலை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அழகுடையவர், மற்றவர்களுக்குப் பயன்படக்கூடியவர், அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் நண்பர், மற்றவர்கள் வணங்கத்தக்கவர், பெருந்தன்மையாளர், செல்வந்தர் என்று கூறுகிறது. ஜாதக அலங்காரம்: ஆயுட்காலத்தில் பாதி வரை மிகுந்த செல்வச் செழிப்புடன் வாழ்பவர், நல்லவன், மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பவர், குணவான் என்று கூறுகிறது. யவன ஜாதகம்: தனமுள்ளவர், பளிச்சென்ற தோற்றமுள்ளவர், பண்டிதன், கோட்டைகளைக் கைப்பற்றுபவன், பயணப்பிரியர் என்கிறது. பிருகத் ஜாதகம்: அங்கக் குறையில்லாதவர், பிறர் பொருள் மீது ஆசையில்லாதவர் என்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைக்குத் தகுந்தாற்போல தங்களை மாற்றிக் கொள்வார்கள். உள்ளுணர்வால் பெரிய சாதனைகளை நிகழ்த்துவார்கள். பெற்ற அனுபவ அறிவை, கற்ற தத்துவங்களை சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளும்படி எடுத்துக் கூறுவார்கள். கவர்ந்திழுக்கும் கண்களை உடையவராகவும் பெண்களை நேசிப்பவராகவும் திறமையாகப் பேசுபவராகவும் வேதம் அறிந்தவர்களை வணங்குபவராகவும் இருப்பார்கள். லட்சம் மக்கள் கூடியிருக்கும் கூட்டமென்றாலும் தோழமைப் பேச்சால் அனைவரையும் கவர்வார்கள். இவர்கள் எல்லோராலும் விரும்பப்படுபவர். மூலதனம் இல்லாமல் மூளை பலத்தால் முன்னேறுவார்கள். சட்ட திட்டங்களுக்கும் நீதி நெறிகளுக்கும் கட்டுப்பட்டவர். மாற்று பாலாரிடம் ஈடுபாடு உடையவர். உறவினர்களைக் காட்டிலும் அந்நியர்களிடம் பழகுவீர்கள். பல மொழிகளில் பண்டிதர். சமயோஜிதத்தால் மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய வார்த்தை சாதுரியம் உள்ளவர். செடி, கொடிகள் வாடினாலே வருத்தப்படும் அளவுக்கு ஜீவகாருண்யம் உடையவர். எப்போதும் சிரித்த முகத்துடனும் அழகிய பல் வரிசையுடனும் காட்சி தருபவர். பொதுவாக இவர்களுக்கு 21 வயது வரை சளித் தொந்தரவு இருக்கும். வாகனத்திலிருந்து விழுவதால் இவர்களுக்கு அடிபடும். 24வது வயதில் எல்லா இன்பங்களும் உண்டாகும். விளையாட்டுப் பிரியராகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். 40 வயதானாலும் 32 வயதைப் போல் தோற்றம் இருக்கும் ஆதலால் உங்களுடைய உண்மையான வயதைக் கண்டறிவது மிகவும் கடினம். மனைவி மீது பிரியமுள்ளவர். பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் தருபவர். மூடக் கருத்துகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சபை நாகரிகம் தெரிந்தவர். உங்களில் பலர் ஓவியர், எழுத்தாளர், படைப்பாளி ஆகியோராக இருப்பார்கள். ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக், இயற்பியல், வேதியியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். லயன்ஸ்,
ரோட்டரி உள்ளிட்ட பல கிளப்புகளில் பெரிய பதவியை வகிப்பார்கள். உடன்பிறந்தவர்களுக்காக பூர்வீக சொத்தைக் கூட விட்டுக் கொடுப்பார்கள். வஞ்சகமாக யோசிக்கத் தெரியாதவர். இவர்கள் மனம் தெளிந்த நீரோடை போல் சுத்தமாக இருக்கும். தாராள மனமும் அளவுக்கு அதிகமான இளகிய மனமும் இவர்கள் முன்னேற்றத்துக்குத் தடையாக இருக்கும். இவர்கள் தைரியசாலிதான், ஆனால் நோயுற்றால் கலவரமடைவார்கள். இவர்களில் பலர் அமைச்சர், அறங்காவலர் ஆகியோராக இருப்பார்கள். சமூகத்தில் ஒரு விடோட்பியாக விளங்குவீர்கள். இனி நட்சத்திரவாரியான பலன்களைப் பார்ப்போம். ரேவதி 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி குரு. ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி தனுசு குரு. இந்தப் பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவீர்கள். மற்றவர்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வீர்கள். மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள். கொண்ட கொள்கையிலும் எடுத்த முடிவிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள். பிதுரார்ஜித சொத்துகளுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீர்கள். ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களும் அதிகம் பெற்றிருப்பீர்கள். ஆனாலும் வரம்பு மீறமாட்டீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்திக் காட்ட வேண்டும் என்று விரும்புவீர்கள். அனுபவ அறிவால் மற்றவர்களை வழிநடத்துவீர்கள். புதுப்புது சிந்தனைகள் உங்கள் மனதில் எழுந்தபடியிருக்கும். இனிமையான பேச்சாற்றலால் மற்றவர்களைக் கவருவீர்கள். ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் பரிகாரம். உத்திரமேரூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வணங்குதல் நலம். ரேவதி 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சனி. ரேவதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனி. இந்தப் பாதத்தில் பிறந்த நீங்கள் துருதுருவென்று இருப்பீர்கள். சோம்பல் என்பதே உங்களுக்குப் பிடிக்காது. பெற்றோர்களிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள். அவர்களை கடைசி வரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். யாருக்காகவும் பெற்றோர்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். பிள்ளைகளைப் பலரும் போற்றும்படி வளர்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அவர்கள் விரும்பியதை நிறைவேற்றித் தருவீர்கள். வாழ்க்கைத் துணையின் எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களுக்காக செலவு செய்யத் தயங்க மாட்டீர்கள். சிந்தனையிலும் செயலிலும் உறுதியாக இருப்பீர்கள். அடிக்கடி கோபத்தில் வார்த்தைகளைக் கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பை இழக்க மாட்டீர்கள். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாத பரிகாரம். திருத்துறைப்பூண்டிக்கு அருகிலுள்ள தில்லை விளாகத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சீதாபிராட்டி உடனுரை ஸ்ரீகோதண்டராமனையும் வினய ஆஞ்சநேயனையும் வணங்குதல் நலம். ரேவதி 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சனி. ரேவதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி கும்ப சனி. தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் எதிர்ப்படும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் தெய்வ நம்பிக்கை உங்களைக் காப்பாற்றிவிடும். அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவீர்கள். அதிகாரத்துக்கும் அந்தஸ்துக்கும் அடிபணிய மாட்டீர்கள். எதிரிக்கும் இரக்கம் காட்டும் குணமுள்ளவர்கள். பெரிய சாதனைகளைச் செய்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள். ரகசியங்களை மற்றவர்களுக்குத் தெரியாமல் கட்டிக் காப்பீர்கள். புதுப்புது டிசைனில் ஆடைகள், நகைகள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் பழகுவீர்கள். எப்போதும் இனிமையாகப் பேசுவீர்கள். கோபத்தில் கூட கடுமையான சொற்களைப் பேச மாட்டீர்கள். மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பதை விட சொந்தமாக தொழில் அல்லது நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு முதலாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாத பரிகாரம். கும்பகோணத்தில் அருள்பாலிக்கும் சீதாபிராட்டி உடனுரை ராமசுவாமி மற்றும் வீணை ஏந்திய ஆஞ்சநேயனை வணங்குதல் நலம். ரேவதி 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி குரு. ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி மீன குரு. தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள். ஆரவாரமில்லாத அமைதியான வாழ்க்கையை விரும்புவீர்கள். ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்குச் சேவை செய்வீர்கள். எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சமாட்டீர்கள்.
எது நடந்தாலும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து அமைதியாக இருப்பீர்கள். மனிதநேயம் மிக்கவர்கள். பெற்றோர், வாழ்க்கைத் துணை, பிள்ளைகளிடம் பாசம் கொண்டிருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் பெற்றிருப்பீர்கள். அன்புக்குக் கட்டுப்படுவீர்கள். நீதி நியாயத்துக்காகப் போராடுவீர்கள். தொண்டு நிறுவனங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகப் பெரியோர்களின் அறிமுகமும் பெற்றிருப்பீர்கள். கோயில் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையின் அடித்தட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எப்படியாவது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாத பரிகாரம். திருக்காவலூரில், காவலூரில் வீற்றிருக்கும் ஆறுமுகப் பெருமானை வணங்குதல் நலம்.